தாத்தா வீடுலாம் சுத்தி பாத்தீங்களா? நல்லா இருக்குங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆயா தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனசரிக்கு ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆயா தாத்தா கிட்ட, அப்படியே அப்பா அம்மா கிட்டே வாங்குறாங்க. நீங்களும் தானா? இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு? பார்த்துட்டு கிட்னில வந்து பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கு, ஸ்டோன் இருக்கும். தாத்தா இதுதான் வந்து கீழே இருக்கிற பெட்ரூமு, நாங்க குப்பையா வச்சுக்கிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயா தாத்தா வீடுலாம் சுற்றி பார்க்குறாங்க. நான் தாத்தா வீடுலாம் சுத்தி பாத்தீங்களா? நல்லா இருக்குங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆயா தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க. கிரகப்பிரவேசம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்தப்பா வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. கிரகப்பிரவேசம் அதனால வர முடியல. ஆமா இங்க பாரு அத்திப்பழம் பேபி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து ஆர்வமா பார்த்தாரு. வீட்டு உள்ள சைக்கிள் ஓட்டுவார் ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் ஆயா தாத்தா வந்ததும் வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டாங்க. மேல இருந்து கீழே மொட்டை மாடி வரைக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க ஜெஷிதா. அவர் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே இருந்து மொட்டை மாடி வரைக்கும் படிக்கட்டி ஏறி போய் பார்த்துட்டு வந்துறாரு தாத்தா. ஆமா எல்லாமே பார்த்துட்டாங்க. சாப்பாடு செய் சீக்கிரமா. ஜூஸ் குடிக்கிறாரு. வீட்டுக்கு மாமா வந்திருக்காரு, மாமாவுக்கு போட்ட ஜூஸ இது எனக்கும் ஜூஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி குடிக்கிறியா? இல்ல அது பிரச்சனை கிடையாது, அவர் மாமாவுக்கு போட்ட ஜூஸ வாங்கி குடிக்கிறாரு. அடம் பாக்குறாங்க. பெரிய மாமா வந்துருக்காரு. சரிங்களா நான் சமையல் போதா? சும்மா காலையில சாப்பிட்டாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் ஜூஸ் போட்டு கொடுத்தேனா, தாத்தா வந்து ஜூஸ் குடிக்க மாட்டாங்க, சளி பிடிச்சனால ஒரு ஃப்ரூட் ஸ்லப் பண்ணேன். என்ன 3 பேரா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க கிச்சன்லயே? சரிங்களா நாங்க தான் சமைச்சு நிக்கிறோம், உனக்கு வேலை கம்மி. அப்ப நான் போய் சோஃபால உட்கார்ந்துடலாம். அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஹெல்ப் பண்றோம் உனக்கு. ஓகே. ஆமா இன்னைக்கு யாரா வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு பேபி. சண்டே ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து மட்டன் எறா அப்புறம் சொரா அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எறா தான். ரசனாலே வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் மாமா தான் சூப்பரா வைப்பாரு. வந்த உடனே கட 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 கடன்னு இங்க பாருங்க மாமா கொஞ்சமா வைக்க போறேன். நீங்க இதான் கொஞ்சமா புளி எடுத்து கொடுத்தேன், உப்பு மாதிரி. யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணா நல்லா தானே இருக்கும். ஆமா மாமா நீங்க வச்சாலே சூப்பரா தான் இருக்கும். உங்ககிட்ட தான் நான் ரசமே வைக்க கத்துக்கிட்டேனே நானு. இப்பெல்லாம் நீங்க வைக்கிற மாதிரி தான் வைப்பேன். பேபிக்கு இந்த கிளீனிங் ஒர்க் மட்டும் தான் அசிஸ்டன்ட் டேலண்ட் தான். நீங்களும் தானா? ஆமா வெட்டுறது, காய்கறி வெட்டுறது, அது மாதிரி எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு. நான் இங்க பாருங்க சாப்பாடு வடிச்சிட்டு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன். அப்படியே திரும்பினா இந்த சைடு தாத்தாலாம் நல்லா இருந்த ஃபேனை வீணாகிட்ட பேபி. நீ மாமாலாம் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணிட்டீங்களா? ஒன்னும் பண்ண முடியாதா? அப்படியா உடஞ்சிருச்சு. ஆமா பெவிக் போட்டு ஒட்டனீங்க. இந்த சைடு அத்தை படுத்துட்டாங்க, ஆயாவும் கீழே படுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு, சரஸ்வதி சபதம் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ரதிஷ்ணா போன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜஸ்டிதா தானே மொச்சின்னு வெளில போயிட்டா வேற. அவளுக்கு குடுக்கல ஜூஸ் வந்து கேக்குறாரு ரஷ்மிதா. இது என்னடா கட்டு? சித்தப்பா முடி வெட்ட போறேன்னு சொல்லிட்டு நான் தான் வெட்ட போறேன்னு போய் வெட்டின்னு வந்துட்டேன். அவரே போய் வெட்டினாரு. மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னா மொட்டை அடிச்சுன்னு வந்துருவாள். அப்ப
நான் சித்தப்பா போய் அவரே முடி வெட்டின்னு வர்றாரு போயிட்டு முடி வெட்டின்னு வந்துட்டா பாப்பா ஆனந்த் சரிக்கு ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆயா தாத்தா கிட்ட, அப்படியே அப்பா அம்மா கிட்டே வாங்குறாங்க. சங்கீதா ரொம்ப நல்லது, வயசானவங்க பாசிட்டிவ் வைப் வரும். எப்போ பேசினாலும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பாசிட்டிவா பேசுவார் தாத்தா. எல்லாம் தாத்தா வைப்பாரு. அவ்வளவுதான், ஆயா தாத்தா வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. பாய் 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 தாத்தா, பத்திரமா போயிட்டு ஓம் நாராயண. சங்கீதா அத்தை கஞ்சி குடிச்சாங்களா இல்லையா? கொஞ்சம் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சமா சாப்பிட்டுருக்காங்க. கொஞ்சோண்டு தான் கஞ்சி சாப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் பொங்கல் பண்ணல, அது சாப்பிடல, அதனால கஞ்சி வச்சு கொடுத்தாது ஒரு 2 டம்ளர் குடிச்சாங்க. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே லஞ்ச்லாம் சமைச்சிட்டு பரபரப்பாக அப்படியே வேலை பார்த்துருந்தேன்னா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஃபோன் அடித்தாங்க ஊர்லேருந்து ஃபோன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, செய்யறதுனால ரொம்ப முடியல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறுலாம் வலிக்குது, அப்புறம் பின்னாடிலாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னன்னு தெரியல, என்னம்மா பண்ணுதுன்னா வாமிட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகி வயிறு வலிக்குதாங்காட்டின்னு நினைச்சேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அக்கா பக்கத்தில் இருக்காங்களா, எங்கள் அக்கா போய் பார்க்க சொன்னாங்க. ஆமாம், அவங்க போய் பார்த்தாங்க. பார்த்தா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு கண்ணு இருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியல. நான் இங்கேருந்து கேட்டேன், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் அம்மான்னு சொல்லிட்டு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே பயமா போயிடுச்சு. நார்மலா உடம்பு சரியில்லைன்னா ஆம்புலன்ஸுக்குலாம் கூப்பிட மாட்டாங்க, ரொம்ப வலி முடியல சொல்லிட்டாங்கன்னு கேட்டா வர சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா ஆம்புலன்ஸ்ல கூட போக ஆள் இருக்கணும்ல. அங்க எங்க அக்கா தான் இருக்காங்க பக்கத்துல, கிருஷ்ணனி அக்கா. சோ அவங்க கிட்ட சொன்ன, அவங்க போய் பாத்துட்டு நான் வந்து பக்கத்துல ஆட்டோ இருக்குன்னு ஆட்டோ வச்சு உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போறாங்க. நாங்க இங்க இருந்து ஆம்புலன்ஸ் போன் அடிச்சோம். ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்துல கனெக்ட் பண்ணாங்க. கோழினூர் வந்து போகணும், கோழினூர் வந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடனே எங்க அக்கா ஆட்டோ வச்சு கூட்டு போயிட்டாங்க. போயிட்டு விழுப்புரத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்க. பார்த்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊசி போட்டுனாங்க, வயிறு வலி எல்லாம் வலிக்கு ஒரு 4 ஊசி போட்டுருக்காங்க. அப்பயுமே அவங்களால முடியல, முண்டியமாக்கம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னா சண்டேன்றதுனால ஸ்கேன் பண்ணி பாக்குறதுக்கும் எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு முண்டியமாக்கம் போக சொன்னாங்களா. நாங்க இங்க இருந்து கார் எடுத்துனதுக்குள்ளே போயிட்டே இருந்தோம். போயிட்டு பார்த்தா அம்மாவுக்கு வந்து வலி கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிச்சு நம்ம போறப்பலாம். ஆமா, ஆனா அப்பயுமே வலி இதான் சொன்னாங்க. முன்னாடி இருந்ததை விட ஓரளவுக்கு கொஞ்சம் வலி கம்மியா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறமா அம்மா வந்து நாங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். லட்சுமி நாராயணன் எமர்ஜென்சில போய் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து செக் பண்ணி உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து பார்த்துட்டு கிட்னில வந்து பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கு, ஸ்டோன் இருக்கும், சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாக ஆயிடுச்சு. இப்போதான் அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்ணோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லையா, என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று போனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்ததா, ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நைட்டு ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. நைட்டு வேற நான் கூட்டு வந்து வச்சேன். அப்பயும் நைட்டு வந்து குளிர் ஜோரம் எடுத்துச்சு, அப்படியே உதருது. தண்ணி கொடுக்குற எங்க அம்மா கை இப்படியே வந்து இப்படி ஆடுது. அப்படியே நான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்ததே இல்லை. எங்க அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தைரியமா போல்டா இருப்பாங்க. ஒரு காயம் பத்ததே கிடையாது. இப்பதான் நான் பாக்குறேன் எங்க அம்மாவுக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாத ஆனது. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திரை காலையில் 3 மணிக்கு எழுந்தாங்களா, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாமிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. பால் கொடுத்தா அதுவும் சாப்பிடல, பொங்கல் கொடுத்தா அதுவுமே சாப்பிடல. கஞ்சி மட்டும் தான் இப்போ கொஞ்சமாக சாப்பிட்ருக்காங்க. கஞ்சி மட்டும் கொடுத்தேன். ஆயா வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆயா ஒரே ஃபீல் பண்ணி அழுதுன்னு உட்காந்துருக்காங்க உள்ள. இப்போதான் எங்கள் அப்பாவுக்குமே உடம்பு சரியில்லாதாச்சு. அவருக்கு வந்து முடிஞ்சா இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. இப்போ சமைச்சிட்டு இருக்கேன் நான். மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். சிடி ஸ்கேன் எடுத்துட்டு புதன்கிழமை பார்க்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க சரிங்களா? அத்தை இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப வச்சுருங்க. ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க, நிறைய ஊசி நாங்கள் வலி குறையதுக்காக அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டலே 5 ஊசி போட்டாங்க. அங்கேயே விழுப்புரத்துல 5 ஊசி போட்டாங்க. ஐயா அருகிட்ட பாருங்க 4 ஊசி போட்டாங்க. 4 ஊசி போட்டாங்க. ஊசி போட்டாங்க. சூத்தமல்ல 2 ஊசி போட்டாங்க. அப்பயும் வலி குறைஞ்சுமே இல்லை, வச்சுமே லேசாக தான் குறைஞ்சிது. அப்புறம் இங்கே வந்து குளுக்கோஸ் 2 போட்டாங்க. சின்ன பாட்டு பெரிய பாட்டு 4 இங்கேயும் ஊசி போட்டாங்க. இப்போ அந்த குளிர் ஜுரம்லாம் வந்ததுன்னா மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டு மருந்து வாங்கிட்டு வரணும் சரிங்களா? நாங்கள் அந்த நேரம் எங்கிட்ட ஒரு பேராசிட்டமால் ஒரு எதுவுமே இல்லை, டோலோ கூட இல்லை. நாங்கள் போயிட்டு ஜிப்மர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி வந்தோம். அந்த நைட்டில் அந்த ஒரு மாத்திரை போட்டதுக்கு தான் ஓரளவு கேட்டது, இல்லைன்னா அதே மாதிரி தான் இருந்திருக்கும். நைட் சாப்பிட்டேன், ஞாபகமே இல்லாத அவங்க கேரா சொல்லி நிற்கிறாங்க வாங்கி எடுத்துட்டு. அதனால ஒன்றும் ஞாபகம் இல்லை. நாங்கள்